இந்தியாவின் தேசிய பறவையாக திகழ்வது மயில். இந்து மத வழிபாட்டின்படி முருகனின் வாகனமாக மயில் போற்றப்படுகிறது. வனப்பகுதிகளில் சுற்றித் திரியும் மயில்கள் சமீப காலமாக இரை தேடி விவசாய நிலங்கள் வரை வருகின்றன. நளினமான நடை நடந்து தோகை விரித்தாடும் மயிலை கண்டு ரசிக்காதோரே இல்லை எனலாம். பச்சை மயில் தொடங்கி வெள்ளை மயில் என பல விதங்களில் மயில்கள் நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பச்சை மயில்களே அதிகம் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற முருகன் தலங்களில் ஏராளமான மயில்கள் உலா வருகின்றன. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள முருகன் கோவில் அடிவாரத்தில் 100க்கும் மேற்பட்ட மயில்கள், குரங்குகள் வசித்து வருகின்றன. இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ் இயங்கும் இந்த கோவிலில் அடிப்படை வசதிகள் ஓரளவு செய்து தரப்பட்டிருந்தாலும் மயில்கள் சரியான பராமரிப்பு இன்றி காணப்படுகின்றன. கொரோனா காலங்களில் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டதால் விராலிமலையை சுற்றி வசித்து வந்த மயில்கள் உணவில்லாமல் சாலையோரம் அடிபட்டு இறந்தன. இந்நிலையில் தற்பொழுது அதே போல சரியான உணவுகள் இன்றி மயில்கள், குரங்குகள் போன்றவை பசியுடன் சுற்றித் திரியும் கொடுமை அரங்கேறி வருகின்றது. உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு மயில்களை ரசித்துச் செல்கின்றனர். ஆனால் மயில்கள் பசியோடு இருப்பதை கவனித்தவர்கள் அதன் பசியை போக்க முடியாமல் செய்வதறியாது திகைத்து போகின்றனர். இதனால் உள்ளூரைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தாமாக முன்வந்து மயில்கள் மற்றும் குரங்குகளுக்கு உணவளித்து வருகின்றனர். மயில்கள் நாங்கள் நிறையா உணவு தானியங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் குழு மூலியம் மயில்கள் சரண ஒரு குழு அமைப்பு வச்சு நண்பர்கள், ஊரில் உள்ள நண்பர்கள் எல்லா மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கடந்த ஒரு 7 வருஷமாக நாங்கள் இதை முன்னெடுத்து எங்கள் குழு மூலமாக வாட்ஸ்அப் வச்சு யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மயில்கள் சரணங்கிறது இன்னும் அங்கீகரிக்கப்படாமல் இருக்குது. அங்கீகரிக்கிறதுக்கு கவர்மெண்ட் மூலியமாக ஒரு முன்னெடுப்பு எடுத்து அதை ஒரு அங்கீகரிக்க வேணுங்கிறத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் மயில்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் முடிஞ்சது நீங்கள் இது செய்யுங்க. சுற்றுலா பயணிகள் ஏராளமாக வந்து கொண்டு இருக்காங்க. விழா காலங்களில் அவங்களும் அவங்க கையில் முடிஞ்சதை நெல்லோ, கம்போ, சோளமோ, உணவோ ஏதோ மயில்களுக்கு போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். விராலிமலை மயில் சரணாலயம் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியப்படுத்துங்க. ஏதோ தங்களால் இயன்றவரை நெல், கோதுமை, திணை உள்ளிட்டவற்றை உணவாக அளித்து வந்தாலும் தொடர்ந்து இதனை மேற்கொள்ள முடியாத சூழலுக்கும் தள்ளப்படுகின்றன. ஆகவே இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வனத்துறையினர் விராலிமலையை மயில்கள் சரணாலயமாக அறிவித்து அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் மயில்கள் பாதுகாப்பாக வசிப்பதற்கு போதிய வசதிகளை செய்து தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக விராலிமலை செய்தியாளர் பசுபதி.